சாப்பிடுதலாவது என்ன காணையில? எது செல்லம்மா இல்ல அண்ணம்மா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இப்ப இதுக்கு நீ செல்லம்மா அண்ணம்மான்னு கேட்டுக்கிட்டு கிடக்க? எனக்கு ஒன்றும் கிறுக்கு பிடிக்கலத்த. நீங்க உங்க ஃப்ரெண்டு செல்ல கிளியை தேடுதலா இல்ல அண்ணன் கிளியை தேடுதலான்னு தான் கேட்டேன். நான் யாரை தேடணும் உனக்கு என்ன? பேசாம உன் சோழியை பார்த்துட்டு போ. ஆமா, இங்க நான் என் சோழியை மட்டுமா பார்க்கேன், எல்லார் சோழியும் சேத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடி ரொம்ப ஒழுங்கா வேலையை பார்க்கறது மாதிரி சலிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒழுங்கா வேலை செய்யலைங்கிறது தான் தெரியுதுல்ல, அப்புறமா எதுக்கு என்னைய வேலை செய்ய சொல்றியே? நீ எதுக்கு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா வேலை செய்யலைன்னா நான் திரும்ப ஒன்றைய வேலை செய்ய சொல்ல மாட்டேன்னு தான் நீ ஏட்டிக்கு போட்டியா பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுல. வேற எதுக்கு என்னைய திரும்ப திரும்ப வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கியே? பாரு, நீ எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப தப்பு தப்பா வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்னிய நான் திரும்ப வேலை செய்யின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். நீ தப்பு தப்பா வேலை செய்யாம ஒழுங்கா ஒரு நேரமே வேலை செய்யதான் உனக்கு ரொம்ப நல்லது. எது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னன்னு கேளு. எது நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு செஞ்சு தந்தேன்ல அந்த தோசை எப்படி இருந்து? என்னது நீ இன்னைக்கு காலையில தோசையை செஞ்சு தந்த? நான் அதை ஆப்பம்னு நினைச்சேன். தோசைனா ரெண்டு பக்கமும் வெந்து போயிருக்கும், இது ஒரு பக்கம் தானே வெந்திருந்து, அதனால நீ ஆப்பந்தான் செஞ்சு தந்திருக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன். மாமியாருக்கு நக்கல் ஜாஸ்தி தான். என்ன மருமகளே, மனசுக்குள்ள அத்தைக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம்னா திட்டிக்கிட்டு இருக்க? சே அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல அத்தை, உங்களுக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தின்னு தான் நினச்சேன். நான் நினச்சேன் நீ இப்படி தான் ஏட்டிக்கு போட்டியான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன்னு. இப்போ எதுக்கு நீ வாசப்படியில் இந்த கடிகாரத்தை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? மிந்திலாம் வாசப்படியில் தலை விரிச்சு போட்டுட்டு உட்கார்றது தான் தப்புன்னு சொல்லுவிய, ஆனால் இப்போ ஒரு கடிகாரத்தை கூட கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பாங்க. நீ என்னத்துக்கு இதை வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு கூட கேட்க கூடாதாங்க, அது கூட எனக்கு உரிமை இல்லையோ? இந்த கடிகாரம் ஒழுங்கா அலாரம் அடிக்கவே மாட்டேங்குது, அதான் என்னன்னு பார்க்கறதுக்கு தான் வெளியில் கொண்டு வந்தேன். என்னது அலாரம் அடிக்க மாட்டேங்குதா? அதை தான் தினம் தானே அடிச்சுக்கிட்டு தான் நீ இருக்கு. தினம் தானே அலாரம் அடிக்குதா? நான் ஒரு நாள் கேட்கவே இல்லை. என்ன மருமகளே, அலார சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அலாரம் அடிக்கிற நேரத்தில் எந்திரிக்கணும். அப்படி இல்லைன்னா அலாரம் அடித்த பிறவாது எந்திரிக்கணும், அப்படின்னா தான் கேட்க முடியும். அலாரம் அடிக்கிற நேரத்தில் முழுசம் பாத்திக்கிட்டு தூங்கினோம்னா வேற எங்கேருந்து கேட்கும்? இதில் வேற கடிகாரம் ஒழுங்கா அலாரம் அடிக்க மாட்டேங்குன்னு அது மேலே குறை சொல்லுகிறத பாரு. உங்க கடிகாரத்தை ஒன்றும் நான் குறை சொல்லலை, ஒழுங்கு மரியாதையா இந்த கடிகாரத்தை எடுத்த இடத்துல கொண்டு வை. சரி வைக்கேன். ஏம்மா இங்கே என்ன நடக்கு? இந்த தெருவில் எந்த வீட்டில் சத்தங்க இங்கே தானே எப்பவுமே கேட்டுக்கிட்டு கிடக்கு. நபர் கவிதா, வீடுன்னு இருந்து வீட்டில் ஆளுன்னு இருந்தா கண்டிப்பாக சத்தம் வரதான் செய்யும். ஆள் இல்லாத வீட்டிலலாம் சத்தம் வராது மோளே. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்க, இங்கேயும் சத்தமே கேட்காது. நான் கடைக்கு எங்கேயும் போயிடுவேன், இவ உன் பின்னாடியே ஊர் சுத்ததுக்கு கிளம்பிடுவா. ஏமா இங்க என்ன நடக்குது? வந்துட்டாயா, நான் 10 மாசம் சமந்து பெத்த சிங்கக்குட்டி. அம்மட்ட என்ன சொல்லணும் கதை இப்போ சொல்லியா? ஏமா எப்போ பார்த்தாலும் இந்த தெருவில் ஒரு வீட்டிலையுமே சத்தம் கேட்க மாட்டேங்குது, இங்கே மட்டும்தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் இங்கே போடுற சத்தம் சந்த வரைக்கும் கேட்கு. உனக்கு இப்போ நம்ம வீட்டில் சத்தம் கேட்குறது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிடணுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டே நான் என்ன செய்ய போகிறேன்? அப்போ பக்கத்தில் ஓடி சத்தம் கேட்கல, அதுக்கான காரணமாக தெரியணும். அதான் எனக்கு காரணம் தெரியுமா? அங்கே உள்ளவியெல்லாம் நல்லவியா, அதான் சண்டை போடாமல் இருக்காவ. ஆமாம்ல, அங்கே உள்ளவியெல்லாம் நல்லவியா. நான் மோசம் பண்ணவோ பாரு. இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் 4 வீடு. 4 வீட்டிலையுமே எல்லா வீட்டிலும் 2 பேராக இருக்காவ. அதுலேயும் பகலான போதும் 2 பேருமே வேலைக்குன்னு கிளம்பி போயிருந்தவ. வேற எங்கேருந்து சத்தம் கேட்கும்? நீங்களும் அதே மாதிரியே வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதானே? ஆமாம்ல, இப்போ அதை தான் கொஞ்சம் நேரத்தில் செய்ய போகிறோம். எப்போமாவது ஒருக்க வீட்டுக்கு வர வேண்டியது, வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டா போதும் ஏன் இப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்குது. இதுதான் உங்கள் 2 பேர் வேலையும். என்ன பாருங்கம்மா, இப்படி என்னையா சும்மா குறைச்சி நின்று வச்சிடுங்க, நான் அப்புறம் இந்த திசைக்கே வரமாட்டேன்.
குழந்தனாரே வந்ததும் வந்துட்டியா, சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு ஒன்றும் சாப்பிட வேண்டாம், நான் ஏற்கனவே அண்ணன் வீட்டில் சாப்பிட்டாச்சு. என்னல இது புது பழக்கம், எனக்கு இது சரியப்படலை. ஒரு நாளும் நீ அவன் வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டேன், இன்னைக்கு எதுக்கு போன? என் அண்ணன் அந்த உரிமையில தான் சாப்பிட போனேன். என்ன வரல, இப்படியெல்லாம் அவன் வீட்டில் போய் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிடாத, அது நல்லதில்லை. அதான் நான் சொல்லுவேன், இங்கே உள்ள சாப்பாட்டை விட டேஸ்டாகவே எங்கள் அண்ணன் வீட்டில் உள்ள சாப்பாடு இருக்கு. இனிமே தினமும் அங்கேயே போய் சாப்பிடலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். எட்டு விளக்குமாற, நானும் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்கேயே போய் திம்பேன்னா சொல்லிட்டு இருக்க. பாருங்கம்மா, இப்படியெல்லாம் மிரட்டுக்க வேலையை அவனை 2 பேத்துக்கிட்டையும் வச்சிருங்க, என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. அப்புறமா இந்த திசை பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எதுக்குல இப்போ நீ கோவப்படுத, கொஞ்சம் அமைதியாக பேச. அமைதியாக பேசிட்டு நீ இரு, என்னால முடியாது. நான் இனிமே இங்கெல்லாம் வரமாட்டேன். குழந்தை நிறைய கொஞ்சம் நில்லுங்க, இப்படி கோவப்பட்டுட்டு போவாதுங்க. போறான் பாரு திமிரு பிடிச்சவன், இவனெல்லாம் திருத்தே முடியாது. ஏமோ நீங்களாவது கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கலாம்ல. வந்துச்சா என்னைய குறைச்சலன்னு. எங்கள் அத்தை என்னைய மீன் வாங்கிட்டு வர சொன்னவ, நான் மீன் வாங்க போகிறேன். இது நானும் போய் மீன் வாங்கிட்டு வரேன். பாரு, நானே கோவத்தில் இருக்கேன், சத்த கட்டமா போ. அண்ணி இங்கே வாங்க, அவையிலே கோவத்தில் நின்றுட்டு இருக்காவ, அவையிட்ட இதுக்கு நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கியே. வாங்க அண்ணி, நம்ம 2 பேரும் போய் மீன் வாங்கிட்டு வருவோம். சரி கலா, நான் அத்தைகிட்ட போய் பைசா வாங்கிட்டு வரேன். அச்சோ அறிவு கட்ட அண்ணி, அவையிலே கோவத்தில் நின்றுட்டு இருக்காவ, உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் தரேன் வாங்க. கவிதா, மீன் கொண்டு வர்றதுக்கு பையி? நான் என்ன கையில் பைய வச்சுருக்கேன், கை வச்சுக்கிட்டு தானே வரேன். சும்மா சத்தக்கட்டமாக வாங்க நீ போ. சரி வாரேன். நான் பெற்றது 2ம் சரியில்லை, அதான் இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ 2 பேரும் இப்போதான் பரவாயில்ல. நான் பேசுனது கேட்டுட்டு அவ்வளோ தெரியலையே. நான் பேசுனது அவ்வளோ காதில் விழாமல் இருந்திருக்கணும் கடவுளே.